ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா சுருண்டு வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம சாப்பாட்டில் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா தூக்கி தூரம் வச்சுடுவோம். இது மாதிரி கருவேப்பிலை குழம்ப ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். யாரும் எடுத்து போட மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். திரும்ப திரும்ப கேட்பாங்க வேணும்னு சொல்லி. கருவேப்பிலையில் அதிக அளவு இரும்புச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கருவேப்பிலை இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த கருவேப்பிலை குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதே நேரம் குறைஞ்ச நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டதும் நம்ம அதையும் வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு சேர்த்து அதையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக மாறி வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வறுபட்டதும் நம்ம வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பருப்பு தீஞ்சிடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாவை சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கிறேன். கூடவே 4 பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாவும் பூண்டும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதையும் வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா வறுபட்டு வரட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொடியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. எல்லா பொடியும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த திப்பியெல்லாம் இல்லாமல் மாதிரி புளி தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா திக்காயிடும். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கருவேப்பிலை குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.